டே 3ல் செகண்ட் ரவுண்டு மேட்ச்சு. இந்த மேட்ச் யாராவது பார்த்தீங்கன்னா காவல்கார பாளையம் வெர்சஸ் ஐயம்பாளையம் எஃப்சிசி. இதில் காவல்கார பாளையம் வந்து டாஸ் வின் பண்ணி ஃபீல்டிங் எடுத்துருக்காங்க. மேட்ச்க்கு 5 ஓவர், 4 பவுலர் யூஸ் பண்ணோம். இந்த செகண்ட் ரவுண்டு மேட்ச்சு ஃபஸ்ட்டு மேட்ச்சில் திருவள்ளரை வெர்சஸ் செங்குடி மேட்ச்சு. செம மேட்ச்சு, நல்ல மேட்சாக இருந்தது. நம்மளால் எடுக்க முடியல. அதில் செங்குடி வின் பண்ணியிருக்காங்க. கடைசி ஓவருக்கு 19 ரன் அடிக்கணும். ஹாட்ரிக் 6 அடித்து வின் பண்ணியிருக்காங்க. 4 பாலில் மேட்சை முடிச்சிட்டாங்க. அதில் திருவள்ளர் அந்த மேட்சை லாஸ் பண்ணிட்டாங்க. எஃப்சிசி ஐயம்பாளையம் அணிக்காக ஓப்பனிங் பேர் கார்த்தி மற்றும் தமிழ் ஓப்பனிங் பேராக வராங்க. காவல்கார பாளையம் அணிக்காக முதல் ஓவரை வீச சத்யராஜ். தமிழ் ஸ்ட்ரைக்கில், நான் ஸ்ட்ரைக்கில் கார்த்தி. எஃப்சிசி ஐயம்பாளையம் அணிக்காக ஃபர்ஸ்ட் ஆன். திரும்பி கனெக்ட் பண்ண முடியல, டாட் பால். செகண்ட் ஒன். டிக்கெட்டில் க்ளோஸில் ஃபீல்டரை தேக்க முடியல. உங்கள் ஃபீல்டர் டீப்பில் இருக்காங்க, சுற்றி வந்து கவர் பண்ணிட்டாங்க. 2. குயிக்காக சிங்கிள் க்ளோஸ்லேயே வச்சுட்டு கார்த்தி ஸ்ட்ரைக்கில். கார்த்தி பேஸ் பண்ணுறேன். ஃபஸ்ட் ஒன் எக்ஸைஸ் சைட்டில் நல்லா ஓவர் போட்டுட்ருக்காருங்க. டிக்கே விட மாட்டார் சத்யராஜ். சூப்பர் ஓவராக போட்டுட்ருக்காரு. சிங்கிள் தான் வந்திருக்கு மேக்ஸிமம். லாஸ்ட் 2 பால் 6 பவுண்ட்ரியே வரலன்னா நல்ல ஓவர், டீசெண்டான ஓவர். கேன் எக்ஸைஸ் சைட்டில் லாஸ்ட் 1 பால். இது வரைக்கும் 6 ரன் வந்திருக்கு. டாட் ஓவர். நல்லா ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு சத்யராஜ். நல்லா ஸ்டார்ட் காவல் பண்ண இடத்துல நீட்டாக சூப்பராக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இரண்டாவது ஓவரை வீச ரஞ்சித். கார்த்தி ஸ்ட்ரைக்கில். செகண்ட் ஓவரில் ஃபஸ்ட் ஆன். செம்ம ஹைட்டு, ஃபீல்டர் யாருமே இல்லை அந்த இடத்துல. ஆனால் ஆஃப் சைடில் குட் கேட்ச். இந்த இடத்துலேயே பிடிச்சிட்டார். கோபால். கார்த்தி அவுட்டு. ஃபஸ்ட் விக்கெட் லாஸ் பண்ணுறாங்க எஃப்சிசி. ஒன் டவுன் பேட்ஸ்மேனா ஸ்டாலின் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் ஒன். சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன். ரிட்டர்ன் திரும்பி கனெக்ட் பண்ணிட்டார். இந்த டைம் இந்த இன்னிங்ஸில் வர ஃபர்ஸ்ட் 6 தமிழ் பேட்ல இருந்து. நெக்ஸ்ட் ஒன். கம்பர் பக்கத்தில் ஸ்கொயர் லெக்கில் சிங்கிள். செம்ம ஹைட்டு. இந்த கேப்பில் ஃபீல்டர் இருக்காங்களா? இல்லை. 1 பேஜ் 2 பேஜ் தூக்கி உள்ளே போட்டார். நல்ல ஃபீல்டிங். 2. 2 ஓவர் முடிவிட்ட நிலையில் அணி எண்ணிக்கை 18. 1 விக்கெட் லாஸ் பண்ணி எஃப்சிசி ஐயம்பாளையம் பாளையம் அணிக்காக மூன்றாவது ஓவரை வீச. நான் வந்து இப்போ மைக்கில் பேசிகிட்டு இருக்கேன் ராகுல். ஒரு பவுலருக்கு 2 ஓவர். அதில் மொதல் பவுலராக சத்யராஜா யூஸ் பண்ணிட்டாங்க. தமிழ் சைக்கிள். தேர்ட் ஓவரில் ஃபஸ்ட் ஆன். சப்போர்ட் பண்ணி இன்சைட் எட்ஜு. கீப்பரால் ஸ்டாப் பண்ண முடியலை. சிங்கிள். ஸ்டாலின் ஸ்ட்ரைக்கை கொடுத்துருக்காங்க. பேலன்ஸ் 5 பால் இருக்குது இந்த ஓவரில். தரையாக அடிச்சிருக்காரு சேஃபாக. ஒரு மிஸ்ஃபீல். பவுண்ட்ரி போகாது, ஆனால் 2 ரன் கிடைக்கும்.
சப்போர்ட் பண்ணி இன்சைட் எட்ஜ் போல்ட் ஸ்டாலின் அவுட். அடுத்த பேட்ஸ்மேனாக ரகு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க எஃப்சிசி அணிக்காக. ஸ்ட்ரைக்கில் லாஸ்ட் ஒன் பால். தேர்ட் ஓவரில் லாஸ்ட் ஒன். சாரி 3 பால் இருக்குது. அகைன் இன்சைட் எட்ஜ் ஜஸ்ட் மிஸ் போல்ட் ஆகல. டாட். நல்ல ஓவருங்க 2 ஓவருமே சத்யராஜிட்ட இருந்து. லாஸ்ட் 2 பால். திரையை அடிச்சிருக்காரு. டிக்கெட்டில் சிங்கிள். தமிழ் ஸ்ட்ரைக். லாஸ்ட் 1 பால். திரும்பி கனெக்ட் பண்ண முடியல. டாட்டோட இந்த ஓவரும் கம்ப்ளீட் ஆகுது. 2 ஓவர் நல்ல ஓவராக போட்டு போகிறாரு சத்யராஜ். 3 ஓவர் முடிவுற்ற நிலை. அணியின் எண்ணிக்கை 22. 2 விக்கெட் லாஸ் பண்ணி ஐயம்பாளையம் எஃப்சிசி டார்கெட் நிர்ணயிக்கக்கூடிய கடைசி 12 பந்து. சுதர் நியூ பவுலர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இல்லை பவுலிங் சேஞ்ச் இங்கே. வினோத் நியூ பவுலர். 4th ஓவரில் ஃபஸ்ட் ஒன். ரகு ஸ்ட்ரைக்கில். 4 ஸ்ட்ரைக்கில் தமிழ். டாட். செகண்ட் ஒன். ரொம்ப ஹைட்டை கீப்பட்ட தான் இருக்குது. சேஃபாக பிடிச்சிருவாரு. பிடிச்சிட்டாரு. கேட் 3வது விக்கெட் லாஸ் பண்ணுறாங்க எஃப்சிசி ஐயம்பாளையம். லெஃப்ட் ஆர்ம் சுந்தரம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. விஜய் ஒரு ஆள் உட்காந்துருக்காரா? வேற யாரு சைடு நம்பர் இருக்கலாம். அடுத்த டைம் வந்து கீழே க்ளோஸ்லேயே ஃபீல்டர். கேட்ச் பிடிக்க முடியல. சிங்கிள். யார் மேல கல்லுலே போய் கோட்ல வெள்ளை கோட்லயே விழுந்திருக்கு. தமிழ் அடிக்கிற 2வது 6. நெக்ஸ்ட் ஒன். டட் பால். லாஸ்ட் ஒன் பால். 4th ஓவரில் செம்மையாக ஒரு கட்டு. ஆனால் புல்லு தேய்க்கிடுச்சு. ஃபீல்டர் கைக்கு தான் போயிருக்கு. சிங்கிள். ஓவர். சைக்க தமிழ் தக்க வச்சுக்காரு. 4 ஓவர் முடிவுடைய அணியின் எண்ணிக்கை 30. டார்கெட்டை நிர்ணயிக்கக்கூடிய கடைசி 6 பந்து. தமிழ் ஸ்ட்ரைக்கில். சுதர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஃபஸ்ட் ஒன்னே 10 திரும்பினாரு. கனெக்ட் பண்ண முடியல. ஒயிட். ஃபஸ்ட் ஒன். க்ளோஸில் ஃபீல்டர் யாரும் இல்லை. சிங்கிள். ஃபுல் டாஸ். தாண்டி போய் கொண்டு இருக்கிறது. உடச்சி போட்டிருக்காரு. அதையும் அடிச்சிருக்காரு. ஆனால் டிஸ்டன்ஸ் போகுமா? நேருக்கு நேராக போய்கிட்டு இருக்கு. டிஸ்டன்ஸ் போகலை. கைக்கு தான் போயிருக்கு. அருமையாகவும் சரத் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. சரத் ஸ்ட்ரைக்கில். தமிழ்கிட்ட சைக்கிள் கொடுத்துருக்காங்க. லெக் சைட் சைட்டில். சிங்கிள். லாஸ்ட் 2 பால். டார்கெட்டை நின்னிக்கூடிய கடைசி 2 பந்து. தமிழ் சைக்கிள். 6ஓ பவுண்டரியோ பெரிய ஷாட் தான் போவாங்க. வருமா? அடிச்சிருக்காருங்க. 6ஆ? 6. லாஸ்ட் 1 பால். டார்கெட்டை நின்னிக்கூடிய கடைசி பந்து. லெக் பை. நல்ல இன்னிங்ஸ் ஆடிட்டு போகிறாங்க. அன்பு 5 ஓவர் முடிவுடைய அணியின் எண்ணிக்கை 45. டார்கெட் 46. காவல்கார் பாளையம். இந்த 7வது மேட்சை வின் பண்ண அதற்குள் கட்டுப்படுத்தினா ஐயம்பாளையம் சிசி வின் பண்ணுவாங்க. கோபால் மற்றும் சுதர் ஓப்பனிங் பேராக வந்திருக்காங்க. காவல்கார பாளையம் அணிக்காக. முதல் ஓவரை வீச பாரத் சிசி ஐயம்பாளையம் அணிக்காக. ஃபஸ்ட் ஓவரில் ஃபஸ்ட் ஆன். டாட். Again dot. Back to back. Third one. Full toss, low toss. Filter கைக்கு தான் போயிருக்கு. ரன் அவுட்டா? இதுக்கான அப்பீல். விக்கெட் கொடுத்துருக்காங்க. ரன் அவுட். கோபால் அவுட். விக்கெட். 1 பேட்ஸ்மேனா சத்யராஜ் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. காவல்கார பாளையம் அணிக்காக. ஸ்ட்ரைக்கில் 4th ஒன். 6 பவுண்டரி நல்ல ஓவர். நல்ல ஸ்டார்ட்.
ஓ பவுலரால் பிடிக்க முடியலை. நல்லா டாட் நல்லா போட்டுட்ருக்காங்க பரத். பால் லாஸ்ட் பால் லெக் பை. ரன் இருக்கனால போட்டாங்க. சிங்கிள். ஃபஸ்ட்டு ரன் வருது. லாஸ்ட் ரன் பால். யாருமே இல்லை. ஃபீல்டரை உள்ளே வச்சாங்க. ஒரு 6. பெரிய ஓவராக மாறல. 6 வந்தாலும் கடைசி பால். ஒரு ஓவர் முடிவிட்ட நிலை அணியின் எண்ணிக்கை 7. ஒரு விக்கெட் லாஸ் பண்ணி காவல்காரபாளையம். நல்ல ஸ்டார்ட் ஐயம்பாளையம் எஃப்சிசி அணிக்காக. இரண்டாவது ஓவரை வீச சுந்தரம். செகண்ட் ஓவரில் ஃபஸ்ட் ரவுண்ட் சத்யராஜ் ஸ்ட்ரைக்கில் நல்லா போட்டிருந்தார். ஃபஸ்ட்டு ரவுண்ட் மேட்ச்சில் ஒரு லோ டாஸ் மிட் விக்கெட்டில் டீப்பில் ஒரு ஃபீல்டர் வச்சுருக்காங்க. ரெங்கா சிங்கிள். சுதர் ஸ்ட்ரைக்கில். சந்தித்த ஃபஸ்ட்டு பால் 6 அடித்தார். ரெண்டாவது பால் ஃபேஸ் பண்ண போகிறாரு. ஹாட்ரிக் 6 அடிப்பாரா சுதர்? இல்லை, வாய்ப்பு இல்லை. அதுக்கு பதில் பவுண்ட்ரி வரும்னு நினைக்கிறேன். ஐ திங்க் விரட்டி போயிட்டுருக்காரு. புயல் மாதிரி ஒரு வீரர். பவுண்ட்ரி. 6க்கு பதில் பவுண்ட்ரி வந்திருக்கு. சுதரை யாராவது நிறுத்த சொல்லுங்களேப்பா அப்படிங்கிற மாதிரி சந்தித்த 3 பந்துமே வெள்ளைக்கோட்டுக்கு வெளியே தான் அடிச்சிருக்காரு. 2 6 ஒரு பவுண்ட்ரி. 4வது பால் ஃபேஸ் பண்ண போகிறாரு. இந்த பாலை அவர் கண்ட்ரோல் பண்ணுவாங்களா? நான் ஸ்டாப்பாக அடிச்சுட்டு இருக்காரு. இச்சி நிப்பாட்டியிருக்காங்க. 2 ஓவரில் டாட். ஃபஸ்ட்டு டாட் சுதர் பேட்லேருந்து. திரும்பிக்காரு. மீன் போல் நேராக கொண்டு திரும்பினார். ஸ்டெம்புக்கே போட்டாருங்க சுந்தரம். பெரிய விக்கெட் எடுத்துட்டாங்க. அடுத்த பேட்ஸ்மேன் விஜய். செடேஜ் கீப்பரும் விட்டார். பின்னாடி ஒரு ஃபீல்டில் விரட்டி போயிட்டுருக்காரு. ஆனால் பால் போகல. ஸ்டாப் ஆயிடுச்சு. பவுண்டரியை ஸ்டாப் பண்ணியிருக்காரு. என்ன விட்டா இல்லை. ஐயோ மிஸ்ஃபீல். பிடிச்சி வச்சுருந்தா ஒரு ரன் அவுட். விஜயோட விக்கெட் எடுத்துருக்கலாம். மிஸ் பண்ணிட்டாங்க. 2 ஓவர். 2 ஓவர் முடிவிட்ட நிலையில் அணியின் எண்ணிக்கை 20. 3வது ஓவரை வீச ஸ்டாலின். ஐயம்பாளையம் எஃப்சிசி அணிக்காக. சைக்கிளில் சத்யராஜ். நான் சைக்கிளில் விஜய். முக்கியமான ஓவராக இருக்கும் இந்த ஓவர். மேட்ச் ஓவர். தேர்ட் ஓவரில் ஃபஸ்ட் ஒன். எஜ்ஜி செம டேக் அண்ட் தமிழ்கிட்ட. பவுலிங்கு தான் சாரி பேட்டிங்கில் தான் கலக்கலான்னு பார்த்தா ஃபீல்டிங்லையும் கலக்கிறாரு தமிழ். பெரிய விக்கெட். அகைன் பேக் டு பேக் 2 விக்கெட் இழக்கிறாங்க. சத்யராஜும் அவுட்டு. அடுத்த பேட்ஸ்மேன் ரஞ்சித். காவல்காரபாளையம் அணிக்காக. யாருமே இல்லை. ஒரு ஃபீல்டர். 6. முதல் பால் எஃப்சிசி டாமினேட் பண்ணாங்க. 2வது பால் காவல்காரபாளையம் டாமினேட் பண்ணிட்டாங்க. சந்தித்த முதல் பால் 6 அடிச்சிட்டாரு. செகண்ட் ஓவர் அவர் பேஸ் பண்ணுறது. அடுத்து மிட் விக்கெட்டில் கேப்பில் போயிட்டுருக்கு. ஓய்யோ தெரியலை என்னான்னு. டேரக்ட் கிட்டு. நல்ல த்ரோ. 3வது ரன் ஓடுறாங்க. 3. க்ளோஸ்லேயே சாஃப்டாக வச்சுட்டு சிங்கிள். ஒயிட். ஸ்ட்ரைட் அடிச்சிருக்காரு ஃபீல்டர் பரத். 1 pitch பவுண்ட்ரி. பம்ப் ஆகிடுச்சு. பெரிய ஓவராக மாறுது இந்த ஓவர். கிட்டத்தட்ட 14 ரன் வந்துருச்சு. மேட்ச் ஓவராக யூஸ் பண்ணிட்டாங்க. 26 அடிக்கிற மாதிரி இருந்தது. 14 ரன் வந்திருக்கு. பேலன்ஸ் 12 பாலுக்கு 12 தான் நினைக்கிறேன். ஐ திங்க் 13க்கு 12. நல்ல ஃபீல்டிங்கு. பால் டைவர்ட் ஆச்சு. வாட்ச் பண்ணி கடைசி வரைக்கும் வாட்ச் பண்ணி பிடிச்சிட்டாரு. சிங்கிள் ஓவர். 12 பாலுக்கு 10 ரன் தேவை. இந்த செகண்ட் ரவுண்டு மேட்சை வின் பண்ண காவல்காரபாளையம். அதற்குள் கட்டுப்படுத்தினா எஃப்சிசி ஐயம்பாளையம் வின் பண்ணிடுவாங்க. பாசிபிளா? முக்கியமான ஓவர். ஒரு பவுலருக்கு 2 ஓவர். இதில் சுந்தரத்தை யூஸ் பண்ணுறாங்க. ரஞ்சித் சைக்கிளில் தீபக். 10 ரன் அடிக்கணும் 12 பாலுக்கு. இந்த 6 பந்து முக்கியமான பந்தாக இருக்கும்.
10 ரன் தான். ஆனால் சைக்கிள் ரொட்டேட் பண்ணுறாங்க. சிங்கிள். செகண்ட் ஒன். எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் டாட் பால். முக்கியமான பந்து, அந்த பந்து, இந்த பந்து. ஸ்ட்ரைட் அடிச்சிருக்காங்க. நேராக ஒரு ஃபீல்டர் நிற்க வச்சுருக்காங்க. டூ. இங்கே சரியான ரைட்டுங்க. கீழே 2 ஃபீல்டர். செம்ம ஃபீல்டிங். நல்ல கேட்ச். அசால்ட்டாக பிடிச்சி போட்டார். அடுத்த பேட்ஸ்மேன் அருண். நியூ பேட்ஸ்மேன். டாட் பால். முக்கியமான வந்து 4th ஓவரில் லாஸ்ட் ஒன். க்ளோஸில் யாருமே இல்லை. கண்டிப்பாக 2 ரன் ஓடுவாங்க. ஏன்னா டீப்பில் கார்த்தி ஃபீல்டர் விரட்டை வந்துக்கிட்டு இருக்காரு. ஆனால் 2 ரன் ஓடுறாங்க. ஈஸி 2. 6க்கு 5. 40 ரன் அடிச்சிருக்காங்க. 4 ஓவர் முடிவிட்ட நிலையில் கருப்பாளையம் தாரி 41 ரன் அடிச்சிருக்காங்க. 6 பாலுக்கு 5 4 ஓவர் முடிவிட்ட நிலையில் 6 பாலுக்கு 5 ரன் தேவை. FCC அணிக்காக யார்? சாப்பிட்டீங்கன்னா நியூ பவுலர் FCC அணிக்காக கார்த்திக். சரியான ரைட்டுங்க. கீழே 2 ஃபீல்டர் இருந்தாங்க. ஓடி வந்து பிடிச்சிட்டாரு. இல்லை கேட்ச். விக்கெட்லாம் எடுத்து கொடுக்குறாங்க. கேட்ச்லாம் பிடிச்சி கொடுக்குறாங்க. 5க்கு 5. நியூ பேட்ஸ்மேன் தான் ஸ்ட்ரைக். நியூ பேட்ஸ்மேன் பாலா. ரன் அவுட்டா? சிங்கிள். தேர்ட் ஒன். திக் நிமிடங்கள். டாட்டா 6ஆ விக்கெட்டா? ஐயோ ஓவர் த்ரோ. 2. 3 பாலுக்கு 2 ரன் வேணும். மேட்ச் பால். வைடு. அகேன் வைட். மேட்ச் வின். இந்த 7 ரன் மேட்சை லாஸ் பண்ணுறாங்க. FCC கவுல்காரபாளையம் வின்.